ஜெயின் பாய் எத்தனை ரவுண்டு எதுடா கஞ்சி 4வதா 5வதா சொல்லாதீங்க பொரிச்செல்லாம் சாப்பிடாதீங்க இதில் கஞ்சியில் முக்கி சாப்பிட்ற ஒரு பெருமை வேற. மக்கள் அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி இஃப்தாருக்கு இன்வைட் பண்ணியிருந்தான். கெஸ்ட் ஹவுஸ்னு தாங்க பேரு, பட் கிட்டத்தட்ட நம்ம வீடு மாதிரி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை ஒன்று போட்டதும் எல்லா ப்ரிப்பரேஷனும் நாங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு எந்த ஃப்ரெண்டுடான்னு சொல்லி தெரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஷார்ட் வீடியோவா பர்த்டே இஃப்தார்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அந்த ஃப்ரெண்டு தான் இந்த ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இஃப்தாருக்கு பண்ண வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா பண்ணோம். பழைய வீடை இந்த மாதிரி புதுசாக மாடர்னாக மாற்றிருக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த பழைய வீட்டில் இருந்தவங்களும் தெரியும், இந்த வீட்டுக்கும் இவங்க கட்டிக்கிற டாய்லெட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ அழகா பண்ணிருக்கான். நண்பனுக்கு நண்பன் உதவி. சரி, காத்து வாக்குல இவனுக்கு ஒரு ப்ரமோஷன். பில்லு மட்டும் வெயிட் பண்ணாலும் வெயிட்டா வாங்கிடணும். என்னதான் சொல்றான்னு பாப்போம். ஈவினிங் ஃபங்க்ஷன் நபி புகழ் பாடும் நிகழ்ச்சியோட ஆரம்பிச்சிருக்கான். காமனாக ஒரு கண்டென்ட் போடுறேன். நபி புகழ்னு கேட்டதும் சிறுக்கு விதத்துன்னு இதுக்கு ஓடி வந்துடுறாங்கடா. சரி, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். குரான்ல மட்டும் இல்ல, பைபிள்ல கூட அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புகழ்ந்திருக்கிறான். அதுக்காக குரானை ஓதாம விட்டுருவீங்களா என்ன? சரி, நபிகள் நாயகத்துல காலத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லுவீங்க. அதுக்கான ஹதீஸ் தான்ப்பா இது. இத மாதிரி ஏகப்பட்ட ஹதீஸ் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் நான் தொட வேணாம் தான் நினைச்சேன். என் ஸ்கிரிப்ட்ல கூட கிடையாது. ஆனா ஒரு ஃப்ளோல வந்துட்டு சரி ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கண்டென்ட் குள்ள போவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்கான நேரம் வந்ததும் பேரித்த பழமும் தண்ணியும் முதல்ல கொடுத்து நோம்பு திறந்தாச்சு. நோம்பு திறந்த கையோட மகரிப் தொழுகையும் ஜமாத்தோட தொழுதாச்சுங்க. அப்புறம் வந்துக்கிற கெஸ்ட் எல்லாத்துக்கும் நோம்பு திறக்கிறதுக்காக கடல் பாசி, சமோசா, உளுந்த வடை ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் கொடுத்தோம். இந்த கிச்சன்ல இருந்து தான் சப்ளை போகுது. கூட்டம் நிறைய வந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாரும் களத்துல இறங்கியாச்சு. குடிக்க குளுகுளுன்னு நிக்கிறதுக்காக ரூ அப்ஸாலாம் கொடுக்கல. எலுமிச்சம்பழம் புளிஞ்ச நேச்சுரலான இளநீர் சர்பத்து. இது மட்டன் கறி கஞ்சி. வெளியே எங்கேயும் வாங்காம பியூர்லி ஹோம் மேடுங்க. ஃபைனலா ஃப்ரூட்ஸுக்கு வாட்டர்மெலன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். டயட்ல இருக்கிற நீ என்னடா சாப்பிட்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 பேரித்த பழம், தர்பூசணியில 2 ஸ்லைஸ், இளநீர் சர்பத்து ஒரு 3/4 கப்பு, தேங்காய் வலிக்கையோட சாப்பிட சொல்ல வலிக்கிட்டு உள்ள போச்சுங்க. அப்புறம் ஒரு 1/2 கப்பு கறி கஞ்சி. ஹோம் மேடுங்கிறதுனால மாஷால்லா டேஸ்ட் நல்லா தூக்கலா இருந்துச்சுங்க. வெளியே இருக்கிற ஹால்ல ஃபுல்லா இருந்தனால நாங்க அந்த கிச்சன்ல இருந்தாங்க சாப்பிட்டோம். கடல் பாசில நட்ஸ் எல்லாம் தூவி இருக்குது. பட் நான் சாப்பிடல. நம்ம சேக்ஃபியஸ் தான் சாப்பிட்டாப்ல. இந்த வீட்ல என்ன தவிர ஒரு பையலும் டயட்ல இல்லங்க. சம்சா முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு வாடா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டானுங்க. அதுவும் கறி வாடா. ஜெயின் பாய் எத்தனை ரவுண்டு எதுடா கஞ்சி 4வதா 5வதா சொல்லாதீங்க. ஆளை போச்சு போன மாதிரி தெரியுது. ஜெயின் பாய் ஹெல்த்தியா இஃப்தார் டிபார்ட்மெண்ட் செஞ்சாக்கா டீ ரெடியா கேக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தாருடைய ஃபைனல் டச்சா எல்லாத்துக்கும் இஞ்சி டீங்க. இதோட எல்லாரோட இன்ஜினும் லெவலா இருக்கும்னு நினைக்கிறேன். நோம்பு திறக்க சொல்ல யாரெல்லாம் இஞ்சி டீ குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஃபன்னான கண்டென்ட்ல சந்திக்கிறேன். அடுத்து எம்எஸ்எல் வரட்டா. தர்பூசா சாப்பிடல வாடா போயிட்டு பொரிச்செல்லாம் சாப்பிடாதீங்க. இதில் கஞ்சியில் முக்கி சாப்பிட்ற ஒரு பெருமை வேற.